ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். தனுர் தி லாஸ்ட் சாப்டர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமா வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை ரிசாவை மையப்படுத்தி நடக்குது. பல வருஷங்களா தன்னுடைய கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம ஒரு நார்மலான லைஃப் வந்து இவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட தங்கச்சியான ரீரிக்கு ஒரு பழைய தியேட்டர்ல மேரேஜ் ப்ரோபோசல் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்களோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா வினோதமா மாற ஆரம்பிக்குது. ரீரிக்கு என்னாச்சு அப்படின்றத ரிசா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராப்ளத்தோட பின்னணியில ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் ரிசாவும் டிஸ்டர்பிங் விஷன்ஸ், மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் எல்லாத்தையும் வந்து எதிர்கொள்றாங்க. அப்ப பல வருஷமா ரிசா கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாத அந்த கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க முன்னாடி தோன்றி ஒரு முக்கியமான வார்னிங்கை கொடுக்க ட்ரை பண்றாங்க. ரிசா தன்னுடைய பாஸ்ட ஃபேஸ் பண்ணி தன்னுடைய தங்கச்சியை சூப்பர் நேச்சுரல் டேஞ்சர்ல இருந்து காப்பாற்ற முடிஞ்சதா, அந்த பழைய தேட்டருக்கும் இந்த ஹாண்டிங்கும் என்ன சம்பந்தம் மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தான் இந்த படமே. டன்னூர் மூவி பிரான்ச்சைஸ்ல 4வது படமா இந்த படம் வந்திருக்கு. முந்தைய பாகங்களை பார்க்கலனாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டன்னூர் பிரான்ச்சைஸ்ல வர எல்லா படங்கள் மாதிரியும் ஜம்ப்ஸ்கேர்ஸ் நிறைய வந்து அள்ளி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஜம்ப்ஸ்கேர்ஸ் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. சில ஜம்ப்ஸ்கேர்ஸ் உங்களை பயமுறுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஈரி என்விரான்மெண்ட் இந்த படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அவங்க பில்ட் பண்ண அந்த மிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டைல்யூட் ஆகுது. கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே காமெடியா இருக்கு. இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகளை கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட் படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பா அந்த மிரர் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அப்பட்டமா தெரியும். செகண்ட் ஹாஃப்ல வர நிறைய காட்சிகள் ரிப்பீட்டேட்டிவா தேவையில்லாம திரும்ப வருது அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துடைய பேசிங் டீசென்ட்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் படமா வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டனூர் தி லாஸ்ட் சாப்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.